Hello friends, welcome to my channel Kids King. நான் உங்க அரசி பேசுறேன். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிஸ்கவரிஸ். இந்த விஷயத்தை யார் டிஸ்கவர் பண்ணிருப்பா அப்படிங்கற ஒரு டவுட் உங்ககிட்ட இருக்கும். சோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கான டிஸ்கவரிஸ் யார் பண்ணா, எப்படி பண்ணாங்க, அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னைக்காவது நீங்க பென்சில் எழுதும் போது பென்சிலை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பென்சிலை கண்டுபிடிச்சது ஜெர்மனில இருக்க என்ஜே கண்டே அப்படிங்கிறது 1795 தான் அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. பென்சில்ல யூஸ் பண்ணப்படுற சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான். அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது களிமண்ணை கிராஃபைட்டோட கலந்து அதை ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிட்டு அதை கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணாங்க. ஹீட் பண்ண வாட்டி அது பென்சிலாக நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இந்தியாவில் ப்ரெசென்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வேர்ல்டுல ப்ரெசென்ட்ல மட்டும் 500க்கும் மேல பென்சில்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த பென்சிலோட அவுட்டர் கவரிங் பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீல இருந்து எடுக்கிறாங்க. நீங்க ஜெராக்ஸ் எடுக்கும் போது என்னைக்காவது உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கா, ஜெராக்ஸ் மிஷினை யாரை கண்டுபிடிச்சது அப்படின்னு? அமெரிக்காவில் இருக்கிற செஸ்டர் கார்லசன் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் 1938 தான் இதை ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 1947 அமெரிக்காவில் நமக்கு இந்த மிஷின் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் காப்பீஸை நம்ம ஒவ்வொரு டைமும் எழுதிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு இன்னும் மல்டிபிளாக டூப்ளிகேட் காப்பியாக ஆக்கிறதுக்கு இந்த ஜெராக்ஸ் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? நீங்க காஃபி குடிப்பீங்களா? அது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கால்டே அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவர், அவர் தென்னாப்பிரிக்கால இருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா முதல்ல காஃபியை கண்டுபிடிச்சாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் ஆடை மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு பழங்களை ஆடு சாப்பிட்டதை பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஆடு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்ததை பார்த்தாரு. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அவரும் அந்த பழத்தை சாப்பிட்டாரு. அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப நேரம் தூக்கம் வராம டயர்ட் ஆகாம இருந்தாரு. ஸோ இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவி அதுக்கப்புறம் ஆசிரமத்துல இருக்கிற குருஜி அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த பழத்தை எடுத்துட்டு போய் தண்ணியில அதை பதப்படுத்தி அதை குடிச்சாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நைட்டு ப்ரேயர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தூக்கம் வராம இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம காஃபி இப்போ மேடாயிருக்கு. அந்த பழங்கள் வேற எதுவும் இல்லை, நம்ம காஃபி கிட்ட தான். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம், அதுதான் பணம். பணத்தை யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதாவது ரூபாய் நோட்டை யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற ஒரு வங்கியில தான் அதிகாரப்பூர்வமா 1661 தான் ஃபர்ஸ்ட் ரூபாய் நோட்டை கண்டுபிடிச்சாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 119 சீன நாட்டுக்காரர்கள் தன்னுடைய அடிப்படை தேவைக்காக ரூபாய் நோட்டுகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரூபாய் நோட்டுகள்லாம் வரத்துக்கு முன்னாடி தங்க காசு, வெள்ளி காசு, பித்தளை காசு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளாஸ்டிக் இல்லாத ஒரு லைஃப்பை நம்மளால இமேஜினே பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம லைஃப்ல பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட்டா இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம கவர்மெண்ட் பிளாஸ்டிக்கை தடை பண்ணி பேன் பிளாஸ்டிக் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாலும் நம்ம பிளாஸ்டிக் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் கேன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு டவுட் வந்திருக்கா இந்த பிளாஸ்டிக்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு? எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு. ஸோ யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கிற அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் அப்படிங்கிறவர் 1862 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சிலிகோஸ் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியும் எண்ணெயும் கற்பூரத்தையும் யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட தந்தையா சொல்லப்படுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லெனோன் ஹென்ரி அப்படிங்கிறவர் தான். இவர் கெமிக்கல் ரியாக்டை வச்சு பிளாஸ்டிக்கை மறுபடியும் ரீமேக் பண்ணாரு. இவர் எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வச்சு பிளாஸ்டிக் ரீக்ரியேட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினால் ஃபார்மால்டிகேட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை வச்சுதான். ஸோ இப்போ பிளாஸ்டிக் நம்ம பேன் பண்ணணும்னு நினைச்சாலுமே பிளாஸ்டிக் இல்லாத ஒரு லைஃபை நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் நிறைய டிஸ்கவரிஸை யார் பண்ணா, எப்படி பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸாவது கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.